ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் மட்டும் நமது வாழ்க்கையில் இருக்குமையானால் அதுவே போதுமான திருப்தியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் போனால் நாம் எவ்வளவு சந்தித்தாலும், எவ்வளவு சம்பாதித்தாலும், எத்தனை காரியங்களை ஓடி ஓடி உழைத்த காரியங்களை செய்தாலும் ஒன்றுமே இல்லாமல் பொத்தல் பையில போகிற ஒரு வாழ்க்கை தான் நமது வாழ்க்கை இருக்கும். திருமறை மிக தெளிவாக சொல்லுகிறது. யாக்கோபு 23:25 கர்த்தர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். He will bless your bread and your water. உன் அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இருக்கிறது கொஞ்சமா தான் இருக்கும், ஆனால் அதில் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுவிட்டோமையானால் நிறைவான காரியங்களை நாம் காண முடியும். சாரிபாத் ஊரில் விதவை தன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை என்று எண்ணின சூழ்நிலை, கொஞ்சம் மாவும் எண்ணெயும். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இருந்ததினால் அந்த தேசத்தில் பஞ்சம் முடிகின்ற வரை குறையில்லாதபடி ஆசீர்வாதங்களை கண்டாள். நம்ம வாழ்க்கையில் அதே போலதான், நம்ம கையில் இருக்கிறது கொஞ்சமா தான் இருக்கும், ஆனால் இந்த கொஞ்சத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், உன் அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன். அது நிறைவாய் பெருகும், அது எடுக்க குறைந்து போகாதபடி இருக்கும், அது அநேகருடைய தாகத்தை தீர்க்கும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். அன்பான குடும்பத்தின் மக்களே, நாம் சுயத்தோடு நமக்கென்று வாழாதபடி நமக்கு இருக்கிற கொஞ்சம் கிருபை ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கென்று நாம் கொடுக்க முற்படும் போது நம் நிமித்தமாக அநேக மக்கள் சந்தோஷப்படுவார்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மட்டுமே நமது நிம்மதியோடு வாழச் செய்யும். எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன். அன்பான குடும்பத்தின் மக்களை, குறைதான் நமது வாழ்க்கை. குறைகளோடு நம் வியாபாரத்தில் குறைகள் காணப்படலாம், நம்ம குடும்ப வாழ்க்கையில குறைகள் காணப்படலாம், நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் குறைந்ததை காணப்படலாம். ஆனால் அதை ஆண்டவருடைய கரங்களில் கொடுத்து காத்திருக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், நான் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்கள் குறையில்லாதபடி நிறைவுள்ளதாய் அநேகருக்கு அந்த ஆசீர்வாதமாய் மாறும் என்று சொல்கிறார். நிச்சயமா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருவார். இருக்கிறதை ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுப்போம், இருக்கிறதை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்போம், அவரையே நம்பியிருப்போம். கர்த்தர் நமது தண்ணீரையும் நமது அப்பத்தையும் நிச்சயமாய் ஆசீர்வதித்து நிறைவாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நாம் மாற கர்த்தருக்கு பலன் தருவார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காய் நன்றி. ஆசீர்வதிக்கப்படவில்லையே என்று சொல்லி கலங்கி நிற்கிறோம், கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறேன். எங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் மட்டும் ஆசீர்வதிக்க முடியும் அப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உண்மையாய் உம்மை நோக்கி அழைக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் அப்பமும் தண்ணீரும் குறையில்லாதபடி காத்து நிறைவான சமாதானத்தை நீ தந்து பலப்படுத்த வேண்டுமா கெஞ்சுறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கப்பா. உங்களுடைய சமாதானம் கூட இருக்கட்டும், தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.